ஹாய்ங்க வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சேனலின் சார்பான அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பாடா, கிட்டத்தட்ட 65 நாளுக்கு மேலே ஆச்சு. அதாவது 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் வீடியோ எடுத்து வீடியோ போட்டு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி 65 நாளுக்கு மேலே ஆச்சு. 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வீடியோ போடாமல் இருக்கவும் நிறைய பேர் அக்கா ஏன்க்கா வீடியோ போடல, என்ன ஆச்சு, ஏன் வீடியோ போடல, ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து போடலன்ட்டு. ஆமாங்க, உண்மையாலுமே 2 மாதமாக ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகி ரொம்ப வந்துட்டு முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் வந்துட்டு வீடியோவே போடவே முடியல. இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும் போது எடுத்துட்டேன். அதாவது நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் வந்து இனிமேல் நம்ம நிறையா வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போவே வந்துட்டு அந்த வீடியோ எடுத்துட்டேன். அந்த வீடியோ மாடி தோட்டத்தில் வந்து நிறைய செடி விதைகள்லாம் போட்டேன், அது எல்லாமே எடுத்துட்டேன். ஆனால் அந்த வீடியோவை எடிட் பண்ணி என்னால் போட முடியல. அந்தளவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. உண்மையாலுமே வந்துட்டு வில்லேஜ் லைஃப் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. நம்ம என்ன தான் வந்துட்டு இங்கே மாடி தோட்டம் அப்படி இப்படின்னு இதை பார்த்துட்டு இருந்தாலும் நமக்கு வந்து வில்லேஜ் லைஃப்பை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க. டவுன் லைஃபு அது ஒரு மாதிரி தான், அதிலே இருக்கவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும், பழகியிருக்கும். ஆனால் வந்துட்டு வில்லேஜில் இருந்துட்டு டவுனுக்கு வர்றது அப்படின்னா அது ரொம்ப 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 கஷ்டம்தான். இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். லீவ் ஆனால் வந்து ஊருக்கு போகிறோம், இருந்தாலும் போயிட்டு வரும்போது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் நமக்கு வேறு வழி இல்லை. லைஃப்னால் வந்துட்டு இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும்ல, எல்லாத்தையும் வந்து சமாளித்து தான் ஆகணும். அதுதான் லைஃபு. ஸோ அப்படியே இருந்தால் பழகிடும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எப்படியோ வந்துட்டு எப்படி இங்கே சேலம் வந்துமே இப்போ வந்து 3 months ஆயிடுச்சு. அப்படியே நாட்கள் வந்து ஓடிட்டே இருக்குது. நானே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேங்க, வீடியோவே போட முடியலையே அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா ஆயிடுச்சிங்க. அதனால் இனிமேல் வந்துட்டு என்னால் முடிஞ்ச வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேங்க. நானும் ஒரு டைமும் இப்படி தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வீடியோ அடுத்த டைம்லேருந்து போடுறேன், கண்டினியூவாக போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் என்னன்னே தெரியல, வீடியோ வந்து என்னால் கண்டினியூவாக போடவே முடியல. இதுக்கப்புறம்னாச்சும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேங்க கண்டினியூவாக வீடியோ போட. எனக்குமே இங்கே போர் அடிக்குது தான். ஏன்னா அங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம், டைமே பத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னா கூட டைம் இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் இருக்கோம், பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. காலையில் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஈவினிங் தான் வீட்டு வேலை, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இனிமேட்டு கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன், வீடியோ போடுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு போனால், வயலுக்கு போனால், நான் உண்மையாக சொல்லணுன்னா நான் தோட்டத்துக்கு போயே வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஊரில் இருக்க தோட்டத்துக்கு போய் அப்படியே ஊருக்கு போனாலும் அப்படியே வீட்டிலே இருந்துட்டு வந்துடுவேன். நம்ம வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் கொஞ்சம் தூரம் இல்லைங்களா, அதனால் தோட்டத்துக்கு கூட போக முடியல உடம்பு சரியாதனால. பட்டு இனிமேட்டுக்கு வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்போ தான் வந்து போயிட்டு வந்தேன். நம்ம தோட்டத்தில் வந்து மரவள்ளிக்கிழங்கு, மக்காச்சோளம் இது தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. வேறு எந்த பயிருமே பண்ணல, வெங்காயம்லாம் வைக்கவே இல்லை. நான் இருந்தாலாச்சும் அம்மா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அம்மா இப்போ தனியாக இருக்கிறதுனால வெங்காயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கல. மக்காச்சோளம் மட்டும் வச்சு மருந்து அடிச்சு விட்டு தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் முன்னாடி வச்ச குச்சிக்கிழங்கு வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இருக்குது. வேறு ஒன்றும் வயல்லையும் இல்லை. மாடும் இல்லைங்க, மாடும் பார்த்திங்கன்னா ஒரு மாடு தான் இருக்குது. எல்லாத்தையும் விற்றாச்சு. ஏன்னா அம்மா ஒண்டியும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக விட்டாச்சு. நான் இருந்தப்போ ஒரு மாதிரி இருந்தது, எல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது வயலில் எல்லாமே. பட் நான் வந்ததுக்கப்புறம் அம்மா ஒண்டியுமா ஆள் வச்சு தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து விரிச்சோன்னு இருக்க மாதிரி இருக்குது வயல் பக்கம் போனாவே. ஓகேங்க, பேசிகிட்டே இருந்தால் புலம்பிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லை, எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதான். நான் மாடி தோட்டத்தில் என்ன பண்ணேன்னு சொல்லவே இல்லைங்களே. மாடி தோட்டத்தில் என்னென்னா, ஆக்சுவலாக நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே நிறைய செடி இருந்தது. பட் சரியாக பராமரிப்பு இல்லாதனால என்னென்னா அதோடய விதைகள் கொட்டி கொட்டி நிறைய என்னென்னா இந்த துளசி, அதுக்கப்புறம் திருநூத்து பச்சை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நிறைய முளைச்சி கிடந்தது. ஒரே இதே நிறைய இடத்துல வந்து முளைச்சி கிடந்தது. அதனால் அதுக்கப்புறம் நிறைய புல் செடி, பூடு இது எல்லாமே நிறைய இருந்தது. அதனால என்னென்னா
அது எல்லாத்தையும் வந்து நான் பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மண் ரொம்ப இருகலாக இருந்தது. அதனால் நம்ம எந்த விதையுமே போட முடியல, ரொம்ப இருகலாக இருந்ததுனால. அதனால் என்ன பண்ணேன், மண்ணெல்லாம் கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் உடச்சி விட்டுட்டு மறுபடியும் வந்து க்ரோ பேக்லேயே அள்ளி போட்டேன். அது மண்ணுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பழைய வேர்லாம் இருந்தது, பழைய செடிகள்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து காஞ்சி போனது இல்லைங்களா, அதோட வேர்கள்லாம் இருந்தது அந்த மண்ணுக்குள்ளார. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம நல்லா வந்து மண்ணை வந்து பொலன்னு ஆக்கி மறுபடியும் வந்து அந்த க்ரோ பேக்லேயே போட்டு வச்சிட்டோம். அப்போ வந்து நம்ம விதை போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தண்ணியும் வந்து விட்டோம்னா ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து மழை பேஞ்சு பாசம் பிடிச்சி அந்த க்ரோ பேக்கில் மண்ணெல்லாம் வந்து நல்லா இறுகி போயிடுச்சு. தண்ணி விட்டாலுமே அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்கலை, அந்தளவுக்கு இருந்தது. அதனால் எல்லாத்தையும் கொட்டிட்டு திருப்பி வந்து மண்ணை ஃபில் பண்ணிட்டேன். இதே நமக்கு கொக்கோ பீட்டு இந்த மாதிரி ஏதாவது மாட்டு சாண எருவு இருந்ததுன்னா அதையே அந்த அந்த மண்ணு கூட வந்து நல்லா கலக்கி போட்டிருந்தா இன்னும் கூட அது கொஞ்சம் நல்லா சத்தாக இருந்திருக்கும். க்ரோ பேக்கில் எல்லாமே செம்மண் தான் இருந்தது. அதனால தான் செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்குது. இந்த மண் கூடயே நம்ம ஏதாவது மண் ஏதாவது வேறு கலவையும் கலந்து போட்டோம் அப்படின்னா இன்னமும் செடிகள் நல்லா இருக்கும். இந்த புதினா இது வச்சுருக்காங்க இந்த ரவுண்டில், அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்து முளைச்சி கிடந்தது. நிறைய இந்த துளசி செடி அந்த மாதிரி தான் நிறைய முளைச்சி கிடந்தது. அப்புறம் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் க்ரோ பேக் இருந்தது. அதில் இருக்க தேவையில்லாத செடிகள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு இதுலேயும் மண் எல்லாமே இருகலாக இருந்தது. அதனால் அதையும் எல்லாத்தையும் கீழே கொட்டி அதில் இருக்க வேரெல்லாம் எடுத்து போட்டு கட்டிகள் எல்லாம் உடச்சி விட்டுட்டு அதையும் வந்துட்டு மறுபடியும் அள்ளி போட்டேங்க. ஆனால் பை பார்த்தா சின்னதாக தான் இருந்தது, ஆனால் கொட்டுனா மண் உள்ளே வந்து எவ்வளோ இருந்ததுங்க. எக்ஸ்ட்ராவே அந்த பேகு பிடிக்காமல் எக்ஸ்ட்ராவே இன்னொரு பேக்கில் போகிற அளவு கூட வந்து மண் இருந்தது. அந்தளவுக்கு எல்லாம் இறுகி போனதுனால நமக்கு பேக்லேருந்து மண் கொட்டும் போது பார்த்திங்கன்னா நிறைய வந்தது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் கொடியாக தூங்குறது எல்லாமே வந்து இந்த சங்குப்பூ செடி தாங்க. நிறைய சங்குப்பூ செடி இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணல, ஏன்னா அது வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் நான் வந்து எதுவும் பண்ணல. இந்த க்ரோ பேக்கில் இருக்கிறத மட்டும் வந்து கொட்டி க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் வந்து கீரை போட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய கனகாம்பர செடி அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. முக்கியமாக மூலிகை செடிகள் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருநூத்து பச்சை அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, கருப்பு துளசி, இந்த மாதிரி எல்லாமே அந்த மூலிகை ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இது எல்லாமே இருந்தது. அது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 2 செடி 3 செடி அந்த மாதிரி விட்டுட்டு மீதியெல்லாம் வந்து பிடுங்கி போட்டுட்டேன். ஏன்னா எல்லாமே இடத்துக்கு கடை இருக்குது, அதில் அந்த க்ரோ பேக்கில் வேறு ஏதாவது வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் வந்து பிடுங்கி போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நகர்த்தி வச்சு அந்த மண்ணெல்லாம் அள்ளி மறுபடியும் அப்படியே செடிக்குள்ளேயே கொட்டிட்டேன். மேலே வந்து க்ரீன் ஷீட் கட்டியிருக்காங்க, ஆனால் அது வந்து எல்லாம் மழையில் பேஞ்சு வந்து போச்சு. இந்த மேலேயே தான் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற கல்லும் இருக்குது. நம்ம அங்கேயும் வந்து துணி துவைச்சிக்கலாம். நம்ம தூக்கிலாம் அதிகமாக அடிக்க மாட்டோம், ஏன்னா செடிகளில் வந்து அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. நான் விதை போட்டிருந்த வீடியோ வச்சுருந்தேன், அது எப்படியும் டெலீட் ஆகிடுச்சு. பட் விதை முளைச்ச வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் கீரை விதை போட்டு கரெக்டாக ஒரு 5 நாள் தான் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு 3 நாளில் வந்து முளைப்பு தட்டிடும். நீங்கள் 5 நாள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். நல்லாவே வந்துட்டு முளைச்சி வந்துருந்தது. கீரைக்கு நடுவில் என்ன பண்ணியிருந்தேன், வெண்டை விதை வந்து ஊனி விட்ருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்துருந்தேன். அங்கே பார்த்திங்களா தெரியுது, நடுவில் 2 வெண்டை விதை ஊனியிருந்தேன். அதுவுமே நல்லா முளைச்சி வந்துருந்தது. ஆனால் இன்னொன்று என்ன ஆயிடுச்சுன்னா, நான் போட்டதுலேருந்து மழையாக பேஞ்சிட்டே இருந்துச்சுங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, மழை பெய்ய என்ன ஆச்சு, முளைச்சி வந்த அந்த கீரைகள்லாம் வந்து நிறைய வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. சில இது அழுக ஆரம்பிச்சிருச்சு, சில இதில் இருக்க க்ரோ பேக்கில் இருக்கிறது அழுக ஆரம்பிச்சிருச்சு, சில இதில் நல்லா வந்துருச்சு. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஒரு க்ரோ பேக்லலாம் நல்லா முளைச்சி வந்தது, அதனால் நிறைய 3/4 வந்து அழுகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி 2 இலை 3 இலை அந்த மாதிரி விட ஆரம்பிச்சிருச்சு. நான் என்னென்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, பச்சை தண்டைக்கீரை, சிகப்பு தண்டைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, அது எல்லாமே வந்து போட்டிருந்தேன். அது எல்லாமே ஓரளவுக்கு இந்த பேக்கில் தான் நிறைய செடி காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருந்தது. இதில் தண்டைக்கீரை தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வெண்டஞ்செடி பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்து வந்தது. அதே மாதிரி வெண்டஞ்செடியும் நிறைய இது அழுகி போச்சு, என்ன காரணம்னு தெரியல. பச்சை தண்டைக்கீரை தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வளர்ந்துருந்தது. 10 நாள்லேயே இவ்வளோ பெருசு வந்து வளர்ந்துருந்தது. இது எல்லாமே இயற்கையாக வந்தது தான், மருந்து எதுவுமே அடிக்கலை. அப்படியே வந்து போட்டு விட்டது தான் நல்லா வந்துருச்சு. இன்னும் மண்ணில் வந்து சத்து இருந்தால் இன்னும் சூப்பராக வந்து வளர்ந்துடும். அங்கே பாருங்கள், எல்லாமே வந்து அதே மாதிரி சிகப்பு தண்டைக்கீரை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்தது, ஆனால் சூப்பராக வந்து வளர்ந்து வந்துருச்சு. இவ்வளோ தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் எடுக்கலான்னா ரொம்ப உடம்பு முடியாதனால நான் மேலே மாடிக்கே வரல, வீடியோவே என்னால் எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து அதில் இருந்தது அறுவடை பண்ணது கூட பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தான் வந்து அறுவடை பண்ணாங்க, அதில் இருக்க கீரைகள்.
வெண்டைக்காய்கள் எல்லாமே. நான் வந்து அறுவடை பண்ணவே இல்லை. சரி, மறுபடியும் இனிமேட்டுக்கு மழை காலம் வரும் இல்லைங்களா, அப்போ இன்னும் நிறைய விதைகள் வந்து போட்டு நெக்ஸ்ட்டு அறுவடைனாச்சு நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1-2 வெண்டைக்காய் வந்து காய்ச்சிட்ருக்கு. நம்ம அப்போ நட்டது தான். வெண்டஞ்செடி வந்து நல்லா பெருசாக வந்து வளர்ந்து வெண்டைக்காய் வந்து காய்ச்சிட்ருக்கு. ஒரு 4 செடி இருக்குது. இன்னமேட்டுக்கு வந்து புரட்டாசியிலலாம் மழை பெய்யும் இல்லைங்களா, அப்போ வந்து தான் மறுபடியும் விதையெல்லாம் ஊனி விடணும். ஆனால் இந்த மழை பெஞ்சால் வந்து அழுகுது. அதுக்கு என்ன காரணம்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து சொல்லுங்கள். இனிமே வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.